கொலை செய்வது என்பது முழு மனித சமுதாயத்தையும் கொலை செய்வதற்கு சமன் என்று குர்ஆன் சொல்கிறது. மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ. ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது எல்லா மனிதர்களையும் கொலை செய்வதற்கு சமன். ஒரு மனிதனை வாழ வைப்பது என்பது, அவனை பாதுகாப்பது என்பது, காப்பாற்றுவது என்பது முழு மனித சமுதாயத்தை வாழ வைப்பதற்கு சமன் என்று அற்புதமாக சொல்கிறது அல் குர்ஆன். நமது நாட்டிலும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு இதே காலப்பிரிவிலே மிகப்பெரியதோர் அநியாயம் நடந்தது, மிகப்பெரியதோர் அநீதி நடந்தது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நமது நாட்டிலே நடந்த அந்த படுபாதக செயல் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு பெரிய அநீதி. அப்பாவி மக்கள் பலர் அன்று படுகொலை செய்யப்பட்டார்கள். மற்றும் பலர் அது என்பதை அன்றும் சொன்னோம், இன்றும் சொல்கிறோம், இனியும் சொல்வோம். நமது அகில இலங்கை ஜம்மியத் உலமாவாக இருக்கலாம், சிவில் சமூகமாக இருக்கலாம், அரசியல் தலைமைகளாக இருக்கலாம், ஒட்டு மொத்த முஸ்லிம் சமூகமும் அன்று முதல் இன்று வரை அந்த படு பாதக செயலை, பயங்கரவாத செயலை முற்றுமுழுதாக நிராகரித்து வந்திருப்பதை நாம் நன்கு அறிவோம். அந்த நாசகார வேலையால் அப்பாவி கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது மிகப்பெரிய உண்மை. அதேபோல முஸ்லிம் சமூகம் மறைமுகமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. We are passive victims. அதனால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருந்து வருகிறது. அந்த துன்பிய நிகழ்வை இன்றும் நாங்கள் மிகவும் நெகிழ்ச்சியோடு மனவேதனையோடு நினைவு கூறுகிறோம். அந்த அப்பாவி உயிர்களை காவு கொண்டவர்களுக்கும் பலரை காயப்படுத்தியவர்களுக்கும் இந்த படுபாதக செயலுக்கு காரணமாக அமைந்த அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் மன ஆறுதலும் அமைதியும் கிட்டட்டும், நீதியும் நியாயமும் கிடைக்கட்டும் என்பதுதான் எமது துஆவும் அவாவுமாக இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த வேளையிலே, இந்த காலத்திலே நாம் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, சீர்தூக்கி பார்க்க வேண்டிய, உலகளாவிய ரீதியில் எல்லோரும் பார்த்து வருகின்ற மற்றுமோர் பயங்கர அநியாயத்தையும் நினைவுபடுத்தாமல் இருக்க முடியாது. கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அநியாயம் உலகில் நடந்து வருகிறது, அரங்கேறி வருகிறது. அதுதான் பாலஸ்தீன மக்களுடைய தொடர் அவலம். அதிலும் குறிப்பாக கடந்த 18 மாதங்களாக அந்த அவலம் உச்சத்தை தொட்டிருக்கிறது. பச்சிலம் பாலகர்கள், சிறார்கள், அப்பாவி பெண்கள், முதியவர்கள், பொதுமக்கள் அனைவரும் போல வகை தொகை இல்லாமல் கொத்து கொத்தாக இந்த கணப்பொழுதிலும் கூட படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். கடந்த 18 மாதங்களில் மாத்திரம் இதுவரைக்கும் 63,000க்கும் அதிகமான குழந்தைகளும் பெண்களும் அப்பாவிகளும் உயர்ந்திருக்கிறார்கள். சுமார் 1,20,000 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். பசியாலும் பட்டினியாலும் நோயினாலும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மின்சாரம் இல்லை, பாடசாலை இல்லை, படிப்பு இல்லை, தங்க இடம் இல்லை, ஒதுங்க இடம் இல்லை, தஞ்சம் அளிப்போர் யாரும் இல்லை. நாலா பக்கங்களிலும் மூடப்பட்ட, சூழ உள்ள நாடுகளால் மூடப்பட்ட ஒரு திறந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். மருத்துவமனைகள், பாடசாலைகள், வீடுகள், மஸ்ஜிதுகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு போர் அல்ல, போரே அல்ல, யுத்தமே அல்ல. இது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு, அப்பாவி மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இன சுத்திகரிப்பு. This is not a war. This is a crime against humanity, a genocide. UNO ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் எடுக்கிறது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் முடிவுகளை, தீர்ப்புகளை வழங்குகிறது. ஆனால் எதையும் பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. இன்டர்நேஷனல் லா என்ன பேசுகிறது? எங்கே ஹியூமன் ரைட்ஸ்?
மனித உரிமைகள்? எங்கே சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ், சிறார்களுடைய குழந்தைகளுடைய உரிமைகள்? எங்கே விமென்ஸ் ரைட்ஸ், பெண்களுடைய உரிமைகள்? எங்கே டெமோக்ரசி, ஜனநாயகம், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல், எல்லோரையும் சமமாக நடத்துவது? எங்கே எங்கே? 21ஆம் நூற்றாண்டு, மிலேனியம், நாகரிகமான உலகம், மனிதர்கள் ஹைலி கல்ச்சர்ட், சிவிலைஸ்ட். உண்மைதானா இது? உண்மைதானா? மனிதர்கள் வாழ்கிறார்களா, மிருகங்கள் வாழுகின்றனவா என்று கேட்க தோன்றுகிறது. ஆனால் ஒரு உண்மையை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். உலகிலே இன்னும் நியாயம் இருக்கிறது, இன்னும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், இன்னும் மனிதாபிமானம் வாழ்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அமெரிக்காவிலும் ஐக்கிய ராஜ்யத்திலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் மனிதாபிமான மிக்க மக்கள், மனிதாபிமானம் கொண்ட மக்கள் தொடர்ந்தும் இந்த அநியாயத்திருக்க, லைவாக பார்த்திருக்க நடக்கிற இந்த படுகொலைகளை நிறுத்த சரியான உரிய ஆவணம் செய்யவில்லை என்பது கவலைக்குரிய விஷயம். என்னை போன்ற, உங்களை போன்ற சாதாரண பொதுமக்கள் என்னதான் செய்ய முடியும்? செய்வதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றன. நமக்கும் சில தார்மீக கடப்பாடுகள் இருக்கின்றன. அவர்கள் ஒரு வகையில் சோதிக்கப்படுகிறார்கள், நாங்கள் மற்றொரு வகையில் சோதிக்கப்படுகிறோம். அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற சோதனைக்கு முன்னால் நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்க்கிறார். அது மிகப்பெரிய சோதனை. நாளை நானும் நீங்களும் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவோம்.